ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன போதகத்தை சொல்லுவார்? ஒரு தகப்பனாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை திருடிட்டு வா, கொள்ளடிச்சிக்கிட்டு வா, விபச்சாரம் பண்ணு, வேசித்தனம் பண்ணு, பொய் சொல்லு, அடிதடிக்கு போ, சண்டை போடு, வம்பு போடு, கெட்ட வார்த்தை பேசு, திருடு, இப்படிலாம் நம்ம சொல்லிக் கொடுப்போமா? ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படியாப்பட்ட காரியங்களை சொல்லிக் கொடுக்கவே மாட்டான். அவன் குற்றவாளியாக இருந்தாலும், கொலைக்காரனாக இருந்தாலும், திருடனாக இருந்தாலும், அயோக்கனாக இருந்தாலும், அகங்காரனாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நற்போதகத்தை சொல்லணும், நல்ல வழிகளை காட்டணும் தான் அவன் நினைப்பான். அவன் கொலைகாரனாக இருந்தாலும் சரி. இங்கே வசனம் அதான் சொல்லுது. 2வது வசனம் சொல்லுது பாருங்க, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நல்ல போதகத்தை தான் தகப்பன் பிள்ளைகளுக்கு போதிப்பாங்க. அதே போல் திருச்சபைகளுக்கு, ஆலயத்திற்கு போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர் நல்ல போதகத்தை தான் போதிப்பார், விதைப்பார். ஒழுங்காக இருங்க, அமைதியாக இருங்க, சாந்தமாக இருங்க, பொறுமையாக இருங்க, எல்லாருக்கிட்டையும் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க, திருடாதீங்க, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருங்க. ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தை என்னோட ஊழியக்காரது கிடையாது, கடவுளுடையது. வேதத்திலிருந்து சொல்லுகிற வார்த்தையை கவனித்து நடங்கள், கட்டளையை காத்து கொள்ளுங்க. இப்படிலாம் நல்ல போதகத்தை கொடுப்பாங்க. இந்த நல்ல போதகம் நம்மளை நல்ல வழியிலே நடத்தும், நீதிமனாய் மாற்றும், உத்தமனாய் மாற்றும், உறுதி உள்ளவனாய் மாற்றும், தேசத்தில் எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு மனுஷனாக அது மாற்றும். அநேகர் நம்மளை மதிப்பாங்க, மதிக்கத்தக்க வார்த்தைகள் இது. அதே நல்ல போதகத்தை இல்லாமல் தீமையான காரியங்களை செய்தால் ஒருவனும் தேசத்தில் அந்த மனுஷனை மதிக்க மாட்டான். அவன் குற்றமாளி என்ன பண்ணுவான்? அவன் அநேகரால் குற்றம் சாட்டப்படுகிறவனாக, குறை சொல்லப்படுகிறவனாக, கரை நிறைந்தவனாக, அக்கிரமம் நிறைந்தவனாக, அநியாயம் நிறைந்தவனாக இருப்பான். ஆனபடினாலே நல்ல போதகத்தை தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நம்ம கேட்போம், அவர் கீழ்ப்படிந்திருப்போம். நற்போதகத்தை நம்ம தெரிந்து கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு அதை உபதேசித்து, பிள்ளைகளும் காது கொடுத்து கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அது ஒளி கொடுக்கும், அது வெளிச்சம் கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும். அது எந்த ஒரு இருளில் நடந்து போனாலும் அந்த இருளில்